நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நிலமென பிறந்தேன். என்னடா அது குண்டாக்குதா? ஐ பூசணிக்கா, நான் இவ்வளவு நாள் இந்த பக்கம் தான் போறேன், இந்த பக்கம் தான் வரேன், எனக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்குதா. ஆஹா, நல்லா ஒரு 3 கிலோ சைஸ் தேரம் பொழுதுதா. என்ன பண்ணலாம் இதா? சரி ஏதோ பண்ணலாம். சிங்குச்சான் சிங்குச்சான் மஞ்ச கலரு சிங்குச்சான், மஞ்ச கலரு சிங்குச்சான், மஞ்ச கலரு சிங்குச்சான். நானா மஞ்சள் கலர் பண்ணிக்கிற, பச்சை கலர் சிவப்பு கலர்லாம் பாட மாட்டியா? ஏ தம்பி, மஞ்ச கலர் ஆட்டோ, மஞ்ச கலர் தான் பாடுவேன். சூப்பர் நீ ஆட்டோக்கு ஐஸ் வைக்கிறா. ஐஸ் வைக்கிறவனுக்கும் ஜால்ரா தட்டுறவனுக்கு தான் காலம், புரிஞ்சுக்கணும். புரியுது. நான் எந்த சௌகரியம் வரலையா? சவாரி வந்தா நான் ஏன்டா இங்க நிக்க போறேன்? ஒருத்தனும் ஆளை காணோம், எல்லாம் பஸ்ல போயிடறானுங்க போல இருக்குது. நான் பஸ்ல ஃப்ரீயாவா போறாங்க? உனக்கு விஷயம் தெரியாதுடா, மகளிருக்கு கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீன்னு சொல்லிருச்சு. அதுல இருந்து எல்லாரும் சுடிதார் போட்டுக்கிட்டு அலையிறானுங்க. ஓஹோ, அப்படியா கதா? அப்படிதான். நீ எங்கேயும் போலியா? போனோம், ஆனா எங்க போறதுதான் தெரியல. ஆஹா, ஒரு ஆட்டோக்காரங்கிறான், இந்த பூசணிக்காய் வச்சு அவங்ககிட்ட காசு காந்து ஓடித்தான். நவரு ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு. யாருடா நீ? தம்பி, உனக்காக நல்லது செய்ய வந்துக்கிறேன்பா. நான் யாருன்னு கேக்குற? பூசணிக்கா சுத்தினு இருக்கீங்க. உனக்கு நல்ல சவாரி வரந்தாப்பா சுத்திங்கிறான், நீ கம்முனுறாப்பா. உருணா சுத்துட்டான். அவரை யாருன்னே தெரியாதேடா. தெரிஞ்சா எனக்கு தெரியல எனக்குப்பா. நல்லது செய்யறதுக்கு கடவுளை யார் ரூபத்துல வந்துக்கிறான்னு நினைச்சுக்கா. கடவுளா? நோ, நீ சுத்தினா நீ ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்லவங்க கண்ணு, கெட்டவங்க கண்ணு, வெள்ளை கண்ணு, கருப்பு கண்ணு, என் கண்ணு, அவன் கண்ணு, கண்ணு வாய கண்ணு, புறா கண்ணு, ஏரா கண்ணு, துப்பாக்கி கண்ணு, எல்லாம் ஓஞ்சி போனோம். எல்லா கண்ணுமா போச்சுப்பா. ரொம்ப நன்றிண்ணா. நீங்க யாரு அவருன்னே தெரியாது, என் ஆட்டோக்கு வந்து டிஸ்ட்ரிக் சுத்திருக்கீங்க. தம்பி, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். 250 ரூபா குத்து வாங்கின எனக்கு வீட்டுக்கு எத்த போது ஏன் ஓடிக்கிறேன்? மனசு தான் காரணம். 250 ரூபா குத்து வாங்கினீங்களா? ஆமாப்பா, 250 ரூபா குத்தா வாங்கிட்டு வந்தான். போய் நாராயண கையில பக்கத்து கையில கேட்டு போறான். நீ ஏன்னா உடச்சா? சும்மா போக வேண்டியதானே. 250 ரூபா குத்து நீ ஏன்னா வாங்கிட்டு வந்து உடச்சா? ஏப்பா கட்ட போட்ட சட்டா, என்னப்பா அப்படி பேசுறாரு இவரா? நல்லதுக்கு பண்ணாத இப்படி பேசுறாரா? என்ன பண்றாங்க இப்படி பேசுற? டேய், காலைல இருந்து சவாரி இல்லாம இருக்கிறேன்டா. இவரு பாடுற பூசணிக்கா வச்சா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம ஆட்டோ வருமா செங்கல்பட்டு வரைக்கும்? செங்கல்பட்டு வரையுமா? போலாம், நானா போலாம். பாத்தியாப்பா, பூசணிக்காவோட மகிமை. இந்த பூசணிக்காயால தான் உனக்கு ஆர்டர் வந்துக்குது. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலண்ணா. பூசணிக்காய் வச்சது அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பூசணிக்காய் ஒரு சக்திடா, அது உடச்ச உடனே பவர் இழுக்கும். நம்ம என்னப்பா வருமா வராதா? அதான் வரும்னு சொல்றேண்ணா, வானா போலாம். நீ தாராளமா போப்பா. அப்ப 250 ரூபாய். நோ, நான் உன்னை பூசணிக்காய் உடையவே சொல்ல. ஸ்ட்ரைட்டா வந்து பூசணிக்காய் வச்சுட்டு 250 ரூபாய்னா என்ன கதை இது? ஏமா, நீ நல்ல மாதிரி பேச மாட்டேற, வேற அது மாதிரி பேசுற. ஏமா பச்சை கட்டா, நீயே சொல்லுப்பா. என்னப்பா 250 ரூபாய் கொடுத்து பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து இந்த ஆட்டோவை சுத்தி போட்டு உடச்சேன். காசு கேட்டா காசு தர மாட்டேன்றான். ஏமா, உனக்காக தானே உடச்சிக்கிறாரு, ஏன் காசு தர மாட்டேன்? நோ, நான் உடையவே சொல்லண்ணா. அந்த ஆளா உடச்சிட்டு காசு கேட்கறானா? நானே உடச்சாலும் உன் ஆட்டோவுக்கு தானப்பா உடச்சேன். வேற எதுக்கு தான் உடச்சினா? அது நின்று இந்த காருக்கு உடச்சனா இல்ல அந்த பைக் உடச்சனா? கரெக்ட், முழு பூசணிக்காய் தான் வச்சேன், நான் பார்த்தேன். அப்படியே உனக்கு போகும்போது ரசனா வாங்கி தரேன்டா. ஏய், என்னடா அந்த ஆள் பக்கம் பேசுற? நான் எந்த பக்கம் அந்த பக்கம் தான் பேச முடியும். ஏம்பா, பேசாம அவர்கிட்ட 250 ரூபா குத்துரு, வா நம்ம செங்கல்பட்டு போலாம். தண்டத்துக்கு அந்த ஆளுக்கு நான் 250 ரூபாய் தரணுமா? அதெல்லாம் தர முடியாது. தண்டத்துக்காப்பா, நீ எப்படி ஆட்டோ எடுத்துறன்னு பாத்துறேன். யோ, நான் ஆட்டோ முன்னாடி உட்காந்துட்டா? ஏம்பா, காசு குத்தா அவர் ஏஞ்சிக்க போறாரு, ஏன்பா பிரச்சனை பண்ணிக்கின்னு இருக்கா? அட பைத்தியக்காரங்களா நீங்க. காலைல இருந்து சவாரில நானே காஞ்சி போய் உட்கார்ந்து இருந்துக்கேன். இவன் பாட்டுக்கு வந்தா பூசணியா வச்சா 250 ரூபாய் கேட்டுட்டு இருக்கான். அவங்க இவன் மரியாதை இல்லாத பேசுற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. என்னப்பா என்ன பிரச்சனைங்க? தம்பி நான் ஏசுறேன். மூஞ்ச பார்த்தா மானகட்ட மாதிரி உட்காந்துக்கிறேன், நான் ஏசுறா நான் இது பூசணிக்காய் வந்து போய் கட்டிக்கிட்டியா? ஏம்பா, ஆட்டோக்கு திச்சு சுத்தி போட்டோம்பா, காசு தர மாட்டோமா அந்த ஆட்டோக்காரன். ஆட்டோக்கு திச்சு சுத்தி போட்டு காசு தரலையா? 250 ரூபாய் கொடுத்து நானே வாங்கி நானே வச்சேன்பா. என்னப்பா கதை இது? எப்பா அவரா பூசணியை எடுத்து வந்து உடச்சு காசு கேட்கறாருப்பா. இல்ல என்னப்பா நாயா இருக்குது? ஏம்பா, வரையா இல்லையா நீ செங்கல்பட்டுக்கு? இதே பேசிக்கின்னு இருக்க. அது எப்படி எடுத்துருவானாமா? ஆட்டோ எடுத்துருவானா? போடா. மரியாதை இல்லாதெல்லாம் பேசாத. இவனை மாதிரி ஆளுகிட்ட வச்சுக்க உன் பேச்செல்லாம். நான் சொன்னேன், பங்களாவாயா? ஏய், யார பங்களாவாயான்ற? உன்னதான் நக்கீரி புள்ள முக்கா குத்துனா மூஞ்சி பஞ்சாயிடும். உங்ககிட்ட வந்து சவாரி கட்டம் பாடுறா. போறவரெல்லாம் கேள்வி கேட்கறான். சவாரி வேணா வேணாம் போறா. இவ சவாரி போய் அமெரிக்கால போய் கையெழுத்து போட போறாரு. போடா பூத மூஞ்சியா.
ஏன்பா தம்பியா கொஞ்சத்துக்கு நாயத்தை சொல்லப்பா. ஹேய், இந்த பூசணிக்காய் எங்க இருந்து வாங்கினா? எங்க வாங்கினா என்னக்குதுப்பா? பூசணிக்காய் தானே. நிஜமா நீ இதை வாங்கி இருக்க மாட்ட? அந்த முட்டை கோப்பில இருந்துச்சு அந்த பூசணிக்காய் தானே இது? இங்க எப்படி தெரியும்? அதெல்லாம் இல்லப்பா நான் காசு குத்து வாங்கிட்டு வந்தேன். டேய் டேய் டேய், யாருக்கிட்ட கதை விடுறா? வாயா போய் அந்த குப்பியில பார்க்கலாம். தம்பி நீ நான் பாதி எடுத்துக்கலாம்டா. அப்ப நான் ஓகே. நான் நீ பாத்துக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு. ஏன்பா பாவம், என் தம்பிரா குத்து பூசணிக்காய் வாங்கி வச்சுக்கிறாரு, என் தம்பிரா கொடுக்க மாட்டேன். அட என்னப்பா நீ டக்குன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ற? இந்த ஆளால இருந்த சவாரி வேற போயிடுச்சு. அது உன்னால தான். நீ பூசணிக்காய் காசே கொடுக்கலையே. அம்மாண்ணா காசு குத்துரு இல்ல பூசணிக்காய் சாப்பிட பழிச்சிடும். டேய் என்னடா அக்க போற இது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேடா. புரிஞ்சா நீ வேற ஆயிடுவா. காசு கூட இல்ல டயர் கட்டின்னு போயிடுவோம். டயரை கழட்டு போயிருவியா? கழட்டுவியா? கழட்டா. மரியாதை இல்லாத பேசியா? பண்ணி முட்டிடும் வண்டியில பாத்துக்கோ. பண்ணி முட்டிடுமா? ஐயோ என்னடா சாப்பிடலாம் விடுறாங்க. காசு குத்துருண்ணா. டக்குன்னு கூட எனக்காக சப்போர்ட் பண்ண வந்துக்குது தலை. அது காக்க வச்சுங்கிற. ஏம்பா என்கிட்ட 200 ரூபாய் தான்ப்பா இருக்குது. 200 ரூபாவா? பாப்பா வண்டியில இருப்பா. ஆட்டோ விடு. ஆட்டோ விடா? எங்க போகும்போது எங்க போறேன்னு கேட்காத. அந்த 50 ரூபாய்க்கு ஊர் சுத்தி காமி. குன்றத்தூருக்கு போயிட்டேன், போரூருக்கு போயிட்டேன், வடப்பாடி கோயில சுத்தி காட்டேன். இங்க தான் விட்டுரு. போடா. பாவம் பூசணிக்காய் வச்சா நடுங்குன்னு சொல்லுவாங்க. இங்க என்னவோ நடக்குது.